ஹிஸ்புல்லா, அத்தாவுல்லா, ரிஷாத் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள் இன்று ஒரே மேடையிலிருந்து தேசிய அரசியல், தேசிய எதிர்கட்சி அல்லது முஸ்லிம்களின் ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் கட்சி உருவாக்குவோம் என்ற சிந்தனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள் அன்று இனவாத பிரச்சனையின் போது ஏன் நீங்கள் ஒன்று சேரவில்லை? எமது நாட்டில் இவ்வளவு காலம் இந்த அரசியலில் ஈடுபட்ட, இந்த இனவாத அரசியலில் ஈடுபட்ட அந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளதை நாங்கள் காண முடியுமாக உள்ளது. நான் ஒன்றை நினைவு காட்டுகின்றேன். அன்று 2014 ஆண்டு எமது நாட்டில் தர்கா நகரில் அந்த ஒரு பயங்கரமான இன வெறியர்களால் அந்த தர்கா நகர் பாதிக்கப்படும் போதோ, பாதிப்புக்கு உள்ளாக்கும் போதோ எமது இந்த பாராளுமன்றத்தில் அதிகமான அந்த முஸ்லிம் அமைச்சர்கள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த கட்சியோடு மஹிந்த ராஜபக்சோடு கைகோர்த்து இருந்ததை எங்களுக்கு நினைவுள்ளது. அதே போன்று இலங்கையில் மிக மோசமாக இனப்படுகொலைகள், இன அழிப்பு அல்லது மக்களுக்கு வாழக்கூடிய சூழலை மோசமாக நாசமாக்கி அந்த காலகட்டங்களில் எமது முஸ்லிம் தலைமைகள் ஒன்று சேராத அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஞாபகமூட்ட வேண்டும். மிக மோசமான இனவாதம் கட்டியெழுப்பப்படும் காலத்தில் கூட இன்று எமது முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தலைமைகள் வேறு கட்சிகள் வேறு வேறாக செயற்பட்டதை நாங்கள் காண முடியுமா இருந்தது. அவர்கள் நிச்சயமாக முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காக அன்று ஒன்று சேரவில்லை. இனவாத அரசியலை ஒழிப்பதற்காக இந்த NPP அரசாங்கம் ஒரு முயற்சி செய்யும் போதோ, இன்று இனவாத அரசியலை செய்ய முடியாமல் எதிர்காலம் கேள்விக்குள்ளாகும் போதோ அன்று ஹிஸ்புல்லா, அத்தாவுல்லா, ரிஷாத் பதியுதீன், ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள் இன்று ஒரே மேடையிலிருந்து தேசிய அரசியல், தேசிய எதிர்கட்சி அல்லது முஸ்லிம்களின் ஒருங்கிணைத்த ஒரு அரசியல் கட்சி உருவாக்குவோம் என்ற சிந்தனை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் முஸ்லிம்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் நீங்கள் அன்று இனவாத பிரச்சனையின் போது ஏன் நீங்கள் ஒன்று சேரவில்லை? இன்று உங்களுடைய இந்த இனவாத அரசியல் முற்றுப்புள்ளி வரும்போது உங்களது தனிப்பட்ட சுய லாபத்துக்காக இந்த முஸ்லிம்களை நீங்கள் காட்டிக் கொடுக்கும் சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இதற்கான பதிலை எமது முஸ்லிம் சமூகமும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதுக்கான தண்டையை நிச்சயமாக தருவான். இன்று நாங்கள் கைகோலுவோம், நாங்கள் ஒன்று சேருவோம். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த நாட்டினுடைய இருப்பு, இந்த நாட்டினுடைய சிங்கள முஸ்லிம் தமிழர்களுடைய அந்த ஒற்றுமையான ஒரு வாழ்வாதாரத்தை, ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம். சிலர் மத போதகர் என்ற வடிவிலும், சிலர் சமூக செயற்பாட்டாளர் என்ற வடிவிலும், சிலர் அரசியல்வாதிகள் என்ற வடிவிலும் இன்றும் முயற்சி செய்கிறார்கள். தனது சுயலாபத்துக்காக, தமது அரசியல் லாபத்துக்காக இந்த இனவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சி செய்கிறார்கள். எனவே தலைவர்களே, நாங்கள் ஒன்றை நினைவு கூற வேண்டும். நாங்கள் இந்த நாட்டை நாங்கள் நிச்சயமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன் நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம் என்றால் மக்களுடைய நலனுக்காக நாங்கள் பாடுபடுவோம். இன்று மிக முக்கியமான ஒரு சட்ட மூலம் ஒன்று திருத்தத்துக்கு கொண்டு வந்துள்ளது. திருத்தத்துக்கு கொண்டு வரும் நிலையில் எங்கே இந்த சட்ட மூலத்துக்கான நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு தருகிறார்களா? அல்லது இந்த சட்ட மூலங்கள் மூலம் நாடு முன்னேறும் என்று பயந்தவர்கள் அதுக்கு பின்னால் போய்கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்கின்றோம், இன்று நாட்டில் ஊழலுடன் சம்பந்தப்பட்ட, அது சிங்கள சகோதரர்கள் இருக்கலாம், முஸ்லிம் அமைச்சர்களாக இருக்கலாம், தமிழ் அமைச்சராக இருக்கலாம், நிச்சயமாக மஹிந்தானந்த அலுத்கம அவர்களுக்கு நடந்த நிலை கட்டாயம் எந்த ஒரு ஊழல்வாதிக்கும் நடக்கும். எதிர்காலத்தில் நாங்கள் காணலாம், இந்த ஊழலில் ஈடுபட்ட எந்த ஒரு அமைச்சர்களுக்கும் தப்பி ஓட முடியாத ஒரு சூழல் இந்த NPP அரசாங்கம் சட்டத்தை, நீதியை சரியாக நிலைநாட்டும் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி.
உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk